நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷன் கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த கொத்தமல்லி புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணையுமே நான் நம்மளோட மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் 7 மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் கூட்டி குறைச்சிக்கலாம். மிளகாத்தூள் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. தக்காளியை நீங்கள் குறைவாக போடணும்னு நினச்சிங்கன்னா 2 தக்காளியை குறைச்சிட்டு ஒரு சிறு துண்டு புளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் தேங்காய் துருவல் அல்லது அரை முடி தேங்காய், சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டையும் சேர்த்து 2 கிளறுங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் குறைனே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னியை தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தூளை கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து இந்த சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த சட்னியை செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.